أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم ذاك شهر يغفل الناس عنه صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹு சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மகத்துவமும் சங்கையும் மிகுந்த புண்ணிய மாதமான ஷஅபானுடைய மாதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். இதற்கு முந்திய மாதமாக இருக்கக்கூடிய ரஜபுடைய மாதம் அது எவ்வளவு கண்ணியமான மாதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குர்ஆனில் சொல்லப்பட்ட 4 சிறப்பிற்குரிய மாதத்தில் ஒரு மாதம்தான் ரஜபுடைய மாதம். இதற்கு அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சய்யிது ஷுஹூத், எல்லா மாதங்களுக்கும் தலையான மாதமாக இருக்கிறது. இந்த 2 மாதங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், ذاك شهر يغفل الناس عنه. அதிகமான மக்கள் இதனுடைய கண்ணியத்தையும் இதனுடைய மரியாதையையும் தெரியாமல் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய புண்ணியமான மாதம் என்பதாக பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். ரஜபுடைய மாதம் என்பது ரஜபு லி தத்ஹீரில் பதன். ரஜபுடைய மாதம் என்பது நமது உடலை பரிசுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வ ஷஅபானு லி தத்ஹீரில் கல்ப். அதற்கு அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதம் என்பது அது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது. வ ரமலானு லி தத்ஹீரிர் ரூஹ். ரமலானுடைய மாதம் நமது ரூஹை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இதில் ரஜபுடைய மாதத்தை நமது உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நாம் கழித்திருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்திலாவது நாம் எந்த அளவிற்கு பரிசுத்தமான ஒரு நிலையில் இறை அச்சத்தோடும் நன்மையான காரியங்களில் நாம் ஈடுபடுவதில் இருந்தால் நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு வல்ல ரஹ்மான் காத்திருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்தில் அதிகமான மக்கள் இதனுடைய கண்ணியத்தை சிறப்பை தெரியாமல் பொடுபோக்காக இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், துர்ஃபஉ ஃபீஹில் அமால். மனித சமூகத்தின் அமல்களை அல்லாஹுவின் சன்னிதானத்தில் உயர்த்தப்படக்கூடிய ஒரு புனிதமான மாதமாக இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஅஹப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிமுன். என்னுடைய அமல் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் உயர்த்தப்படுகிற சமயத்திலே நான் நோன்பாளியாக இருப்பதை நான் பிரியப்படுகிறேன் என்பதாக காருண்ய சீலர்
கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு உறக்க சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, ரமலானுடைய மாதம் என்பது ஃபரலான நோன்பை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கடமையாக்கி தந்திருக்கிறான். அந்த ரமலானுக்கு முன் சுன்னத்தை போன்றுதான் எப்படி ஃபரலான தொழுகைக்கு முன் சுன்னத் என்று ஒன்று இருக்கிறதோ அதே போன்று ரமலானுடைய மாதத்தின் முன்னால் வரக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம் என்பது முன் சுன்னத்தை போன்று என்று பெருமக்கள் சொல்லி தருவார்கள். அதற்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வாலுடைய மாதம் என்பது ஃபரலுக்கு பின்னால் தொழுகக்கூடிய பின் சுன்னத்தை போன்று என்று உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹுவின் சமூகத்தில் நமது அமல்களை உயர்த்தப்படுகிறது என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அமல்கள் 4 விதமாக உயர்த்தப்படுகிறது. முதலாவதாக, ஒவ்வொரு நாளும் இந்த மனித சமூகத்தின் அமல்களை அல்லாஹுவின் சன்னிதானத்திற்கு உயர்த்தப்படுகிறது. ஃபஜ்ருடைய சமயத்திலும் அஸருடைய சமயத்திலும். எனவேதான் பெருமக்களும் இறைநேச செல்வர்களும் இறை பக்தியின் உச்சத்தை அடைந்த மேன்மக்கள் சொல்லித் தருவார்கள், ஃபஜ்ருடைய சமயத்திலும் அஸருடைய சமயத்திலும் நீங்கள் அதிகமாக திக்ரில் ஈடுபடுங்கள். ஏனென்று சொன்னால் அது பகல் முழுக்க நீங்கள் செய்த அமல்கள் கபூலாகுவதற்கு, அங்கீகரிக்கப்படுவதற்கு அது காரணமாக ஆகிவிடுகிறது என்பதாக பெருமக்கள் குறிப்பிட்டு தருவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பிரமாணம் செய்து தருகிற சமயத்திலே ஒரு வார்த்தையை சொல்லி தந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், இன்ன லில்லாஹி அமலுன் பில் லைலின் லா யுக்பலுஹு பின் நஹார். அல்லாஹுவின் புறத்தில் ஒரு அமல் இருக்கிறது, இரவில் செய்யக்கூடிய அமல் இருக்கிறது, அதை அல்லாஹு பகலில் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்ன அமலுன் லில்லாஹி பின் நஹார் லா யுக்பலுஹு பில் லைல். பகலில் செய்யக்கூடிய அமல்கள் என்று சிலது இருக்கிறது, இரவில் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பகலில் நீங்கள் ஆட்சியாளராக இருக்கிறீர்கள், மக்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே பகலில் நீங்கள் அல்லாஹுவை தொழுது கொண்டு இருக்காமல் பகலில் நீங்கள் மக்களுக்கு சிறந்த முறையில் ஆட்சியை கொடுங்கள். அதே போன்று இரவில் ரப்புக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்தை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி தந்ததாக நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நமது அமல்களை அல்லாஹுவின் சன்னிதானத்தில் உயர்த்தப்படுகிறது. எனவே நீங்கள் காலை நேரத்திலும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாலை நேரத்திலும் திக்ரிலும் தஸ்பீஹிலும் இஸ்திக்ஃபாரிலும் நீங்கள் உங்களுடைய நேரத்தை கழித்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாளும் உயர்த்தப்படுவதை போன்று ஒவ்வொரு வாரமும் மனித சமூகத்தின் அமல்களை அல்லாஹுவின் சமூகத்தில் உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு வாரத்தினுடைய திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் மனிதர்களுடைய அவர்கள் செய்த அமல்களை அல்லாஹுவின் பால் உயர்த்தப்படுகிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் நீங்கள் அதிகமாக நோன்பு வைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன், ஒரு அமல் அல்லாஹுவின் சமூகத்தில் ஏற்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் நாம் திக்ரோடும் நல்ல நிலையிலும் அமல்களோடும் கழிக்கிற சமயத்திலே முன் செய்த அமல்களை அல்லாஹு பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறான். எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நீங்கள் நோன்பு நோற்று வாருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய அமல்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை எனக்கு காண்பிக்கப்படுகிறது. மலக்குமார்கள் என்னிடத்தில் நீங்கள் செய்த அமல்களை காட்டியதற்கு பிறகுதான் ரப்புடைய சன்னிதானத்தில் உங்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் ரஅய்து கைரன், நீங்கள் நல்ல அமல்களை நீங்கள் செய்த நிலையில் உங்களை நான் பார்த்தால், உங்களுடைய அமலேட்டை நான் கண்கூடாக பார்த்தால், ஃபஹமித்துல்லாஹ்,
அல்லாஹுவை புகழுகிறேன். வ இன் ரஅய்து ஷர்ரன் ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், நீங்கள் பாவமான முறையில் இந்த வாரத்தை கழித்திருந்தால் உங்களுக்காக ரப்பின் சன்னிதானத்தில் நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்பதாக காருண்ய சீலர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லுவான், வலவ் அன்னஹும் இவ்வலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அநீதம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், அவர்கள் உங்களிடத்திலே முதலில் மன்னிப்பு கேட்கட்டும், நீங்கள் அவர்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடியதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை, அவர்கள் செய்த குற்றங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை பதிவு செய்து தருகிறான். இப்படியாக ஒவ்வொரு வாரமும் நமது அமல்களை உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலையில் நாம் பார்க்கிறோம். இதில் ஒரு சிலர்களுடைய அமல்கள் இருக்கிறது, அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் அந்த அமல்களை அல்லாஹ்விடத்தில் காண்பிக்கிற சமயத்திலே இதில் யார் யாரெல்லாம் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் உறவை முறித்து உறவினர்களோடு சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அமலை அப்படியே நிறுத்தி வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிடுகிறான் என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி என்றால் நாம் வாரம் முழுக்க எந்த அளவிற்கு நல்ல நிலையில் கழிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நமது அமல்களை அல்லாஹுவின் சன்னிதானத்தில் ஒவ்வொரு வருடமும் நமது அமல்களை உயர்த்தப்படுகிறது. அந்த அடிப்படையிலே சென்ற வருடம் ரமலானுடைய மாதத்திலிருந்து நாம் செய்த நோன்பாக இருக்கட்டும், அதற்கு அடுத்து நாம் செய்திருக்கக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், இந்த வருடம் ரஜபுடைய மாதம் வரையிலும் நாம் செய்த எல்லா அமல்களையும், ஒரு வருடத்தின் அமல்களை அல்லாஹுவின் சன்னிதானத்தில் உயர்த்தப்படுகிறது. எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்தில் எந்த மாதத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நிலையில் நான் பார்த்திருக்கிறேன் என்பதாக அருமை சஹாபாக்கள் அறிவித்து தருகிறார்கள். ஃபஅஹப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிற நிலையில் என்னுடைய இந்த வருடத்தின் அமலை அல்லாஹுவின் சன்னிதானத்தில் உயர்த்தப்படுவதை நான் பிரியப்படுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனித சமூகம் தனது வாழ்நாளில் அவர்கள் என்னென்ன சம்பாதிக்கிறார்கள், எதையெல்லாம் உண்ணுகிறார்கள் என்பது வரையிலும் எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் கணக்கு சொல்ல வேண்டும். 3 விஷயங்களை தவிர. அது என்னவென்று சொன்னால், நோன்பு வைக்கிற சமயத்திலே சஹருடைய உணவிற்கு அல்லாஹுவின் சன்னிதானத்தில் அவர் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவர்களுக்கு அது சம்பந்தமாக இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் கேள்வி கேட்பதில்லை. அதே போன்று நோன்பு திறக்கிற சமயத்தில் இஃப்தாருடைய நிலையில் அவன் உண்ணுகிற உணவிற்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இல்லை. விருந்தினர்களுக்கு, விருந்தாளிகளுக்கு என்னென்ன உணவுகளை எல்லாம் இந்த மனித சமூகம் தயாரித்து அவர்களை கௌரவப்படுத்துகிறதோ அதற்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எந்த கேள்வி கணக்கும் இல்லை என்பதாக பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். நோன்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதனுடைய சஹருடைய நேரத்திலும் இஃப்தாருடைய நேரத்திலும் நாம் உண்ணக்கூடிய உணவு என்பது அதற்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லாத பரக்கத்திற்குரிய உணவாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இப்படி 3ஆவதாக ஒவ்வொரு மனிதருடைய அமல்களையும் வருடத்திற்கு ஒரு முறை உயர்த்தப்படுகிறது. 4வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வஃபாத்திற்கு பிறகு அவனுடைய எல்லா அமல்களையும் சுருட்டப்பட்டு அல்லாஹுவின் சன்னிதானத்தில் உயர்த்தப்படுகிறது. இப்படியாக 4 கட்டமாக மனிதர்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. அதே போன்று அந்த உயர்த்தப்படக்கூடிய புண்ணியமான ஒரு மாதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி தருகிறார்கள், அடுத்த வருடம் நாம் வாழ்வோமா? அப்படி வாழ்வதாக இருந்தால் நமக்கு உண்டான ரிஸ்க் என்ன, அடுத்த வருடங்களில் நமக்கு உண்டான ரிஸ்க் என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த மாதத்தில் முடிவு செய்யப்படுகிறது என்பதாக, அடுத்த வருடம் நாம் ஹஜ்ஜி செய்வோமா, உம்ரா செய்வோமா போன்ற எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் முடிவு செய்கிறான். எனவேதான்
அருமை சஹாபாக்களுடைய வளமையாக இருந்து வந்திருக்கிறது. இந்த ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதிகமாக விட்டு போன தப்பி போன எல்லா தொழுகைகளையும் கலா செய்யக்கூடிய ஒரு நிலையில் அருமை சஹாபாக்கள் இந்த மாதத்தை கழிப்பார்கள். அதே போன்று கலாவாக இருக்கக்கூடிய நோன்புகளை ரமலானுடைய மாதத்தில் ஒரு சில நோன்புகள் பெண்களுக்கெல்லாம் தவறி இருக்கும். அது போன்ற நோன்புகள் யாரெல்லாம் விற்றிருக்கிறார்களோ எல்லா நோன்புகளையும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் கலா செய்து முடித்து விடுவார்கள். அடுத்து வரக்கூடிய ரமலானுக்கு முன்பாக இந்த ஷாபானுடைய மாதத்திலேயே தனது ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா தொழுகைகளையும் எல்லா நோன்புகளையும் கலா செய்து முடித்து விடுவார்கள். இதையும் தாண்டி அருமை சஹாபாக்களுடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால் ஜகாத்தினுடைய பொருட்களை எல்லாம் இந்த ஷாபானுடைய மாதத்தில் கணக்கிட்டு கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு அறிவிப்பில் வருகிறது. காரணம், ஏழை எளியவர்கள் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதற்கு அவர்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படும். அதுவை அந்த பொருளாதாரத்தை நாம் இந்த ஷாபானுடைய மாதத்திலேயே கொடுத்து விடுவது என்பது மிகச் சிறந்தது என்பதற்காக வேண்டி ஜகாத்துடைய பொருளையெல்லாம் கணக்கிட்டு கொடுப்பார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக நாம் பார்க்கிறோம். நமது முன்னோர்கள் எந்த அளவிற்கு இந்த மாதத்தை சங்கைப்படுத்தி இருக்கிறார்கள். இதா தஹல ஷாபான், ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் முசல்லாவிலே அமர்ந்து விடுவார்கள். அதிகமாக குர்ஆன் ஷரீஃப்களை ஓதக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக ஸலவாத்துகளை ஓதக்கூடிய ஒரு நிலையில் இந்த மாதம் முழுவதையும் பெருமக்கள் கடிக்கக்கூடிய ஒரு வளமையில் இருந்தார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய இறைநேச செல்வர் சொல்லித் தருவார்கள், துக்ஸரு ஃபீஹி ஸலாத்து அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஷஹ்ரு ஸலாத்தி அலன் நபியில் முக்தார். அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இந்த மாதம் என்பது ஸலவாத்துடைய மாதமாக இருக்கிறது. எனவே நீங்கள் அதிகமாக ஸலவாத்துகளை உங்களுடைய நாவில் மொழிந்து வாருங்கள் என்பதாக அபூபக்கர் அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவதாக நாம் பார்க்கிறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தை எதிர்பார்த்து இந்த ஷாபானுடைய மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் எண்ணிக்கொண்டே இருப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். அப்படி என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எந்த அளவிற்கு புனிதமாக கழிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஒரு துஆவை அதிகமாக செய்து வருவார்கள். அல்லாஹும்ம சல்லிம்னி மின் ரமலான் வ சல்லிம் ரமலானுன் லீ. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தை எனக்கு சலாமத்தாக எனக்கு ஆக்கி கொடு. அதே போன்று ரமலான் என்னிடம் சலாமத்தாக பாக்கியமாக வர வேண்டும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ செய்து வருவார்கள் என்பதாக அவர்களுடைய ஹதீசுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், எத்தனையோ பேர்களுக்கு ரமலான் அவர்களை அடைகிறார்கள் மிகுந்த கவலையோடும் சோகத்தோடும். ரமலானுடைய மாதத்தை நிம்மதியான ஒரு நிலையில் கழிக்க முடியாத ஒரு சூழலில் எத்தனையோ பேர்களுக்கு ரமலான் அமைகிறது. எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்தை எல்லா விதத்திலும் எனக்கு பாக்கியமாக கொடு என்பதாக அதிகமாக துஆ செய்து வந்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத் என்பது மர்ஹூமா, மிகவும் இரக்கம் காட்டப்பட்ட பாக்கியம் நிறைந்த உம்மத்தாக இருக்கிறது. முன் சமூகத்தவர்கள் 1000 வருடங்கள் வாழ்ந்தால் எவ்வளவு நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களோ அப்படிப்பட்ட நன்மைகளை 60-70 வயதுகளிலேயே அவ்வளவு நன்மைகளையும் சுலபமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை, ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அன்பளிப்பாக தந்திருக்கிறான். அருமையானவர்களே, அருமை சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தாலும் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். நாயகமே, எந்த மாதத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் நோன்பாளியான ஒரு நிலையில் உயர்த்தப்படுவதை நான் பிரியப்படுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்வார்கள். ஃபத்ஹு மக்காவுடைய சமயத்திலே அருமை சஹாபாக்கள் பெருமானாரை கவனிக்கிறார்கள். ஒரே ஒலுவை வைத்து 5 தொழுகைகளையும்
நிறைவேற்றுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு தொழுகையும் நீங்கள் ஒழுவை புதுப்பித்து தொழுவது என்பது அது 100 நாளா 100 பரிசுத்தமானது என்பதாக நீங்கள் பதிவு செய்வீர்கள். இன்றைய தினம் ஒரே ஒழுவை வைத்து நீங்கள் 5 நேர தொழுகைகளையும் நிறைவேற்றியிருக்கிறீர்களே என்பதாக கேட்பார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இப்படியும் ஒரு மனிதர் தொழுகலாம் என்பதை நான் இந்த சமூகத்திற்கு நான் விளக்குவதற்காக வேண்டி செய்தேன். அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதை சொல்லித் தருவார்கள். ஒரு ஜும்ஆவுடைய தொழுகையை ஒரு மனிதர் முழுமையாக நிறைவேற்றினால் அவருக்கு இருக்கக்கூடிய அன்பளிப்பும் வெகுமதியும் எவ்வளவு உயர்ந்தது என்பதாக சொல்லித் தருவார்கள். லஹு அஜ்ரு சனத்தின் மஅ சியாமிஹி வ கியாமிஹி, ஒரு வருடம் முழுக்க நோன்பாளியாகவும் தொழுத நிலையிலும் கழித்த நன்மையை ஒரு ஜும்ஆவை முழுமையாக நிறைவேற்றிய மனிதருக்கு அல்லாஹு தாலா தருகிறான் என்பதாக சொல்லி தந்தான். சுபூஹினுடைய முன்சன்னத்தினுடைய நன்மை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதனுடைய வீரியத்தை, அதனுடைய உயர்வை இந்த சமூகம் புரிந்து கொண்டால் எந்த காலமும் சுபூஹினுடைய முன்சுன்னத்தை விடமாட்டார்கள். அந்த அளவிற்கு மிக உயர்ந்ததாக இருக்கிறது. ஹைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, துன்யாவில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்தது சுபூஹினுடைய முன்சுன்னத் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ரமலானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ரை ஒரு மனிதன் முழுமையாக அடைந்து நிறைவான அமல்கள் செய்துவிட்டால் சுமார் 84 வருடம் நன்மையோடு கழித்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். இவ்வளவு பெரிய பாக்கியங்களை எல்லாம் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய அன்பளிப்பாக தந்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே, ரஜபு ஷஹருல்லாஹி வ ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்பது என்னுடைய மாதம் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்கள் சொல்லித் தருவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் என்னுடைய மாதம் என்பதாக, எந்த மாதத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பாக இப்படி சொன்னார்கள் என்பதாக பெருமக்கள் விளக்கி தருகிற பொழுது ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள். அல்லாஹு தாலா ஒரு வசனத்தை இறக்கி தந்திருக்கிறான். அல்லாஹுவும் அவனது மலக்குமார்களும் எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற அந்த புனிதமான ஒரு வசனத்தை, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்ற அந்த புண்ணிய வசனத்தை அல்லாஹ் இந்த மாதத்தில் தான் இறக்கி தந்திருக்கிறான். எனவேதான் ஷஅபானு ஷஹ்ரி, இது என்னுடைய மாதம் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இரண்டாவது காரணமாக சொல்லுவார்கள், ஷஅபானு ஷஹ்ரி, என்னுடைய மாதம் என்பதாக பெருமானார் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தாலா ஷஃபாஅத்துல் உலுமா என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த ஷஃபாத்தை, உயர்ந்த பரிந்துரையை நாளை மறுமையில் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் செய்வதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அருமையானவர்களே, நாளை மறுமையிலே ஷஃபாத் செய்வது, பரிந்துரை செய்வது என்பது பலர்களுக்கு பலவிதமாக வித்தியாசப்படும். சிலர்களுக்கு 10 பேருக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான். சிலர்களுக்கு 100 பேருக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான். பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு உயர்வை அல்லாஹ் தருவான். ஹாஃபில்களுக்கு, ஆலிம்களுக்கு, சாலிஹீன்களுக்கு, நல்லோர்களுக்கு என்று ஷஃபாத் என்பது பலதரப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷஃபாஅத்துல் உலுமா என்ற மிக உயர்ந்த ஷஃபாத் என்பது எவ்வளவு கண்ணியமானது, உயர்வானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே எல்லா நபிமார்களிடத்திலும் மக்கள் செல்வார்கள். கடைசியாக எல்லா மனிதர்களும் கைவிரித்ததற்கு பிறகு இலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று நீங்கள் ஷஃபாத்தை கேளுங்கள், அவர்கள் உங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள் என்பதாக சொன்னுகிற சமயத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது புண்ணியமான சுஜூதின் நிலையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் ஷஃபாத் செய்வார்கள். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஃபா ரஅஸக் ஹல் துஅதா. யா முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள். சல் துஅதா, நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ அது அனைத்தையும் நாங்கள்
உங்களுக்கு தருவோம் என்பதாக அல்லாஹு தாலா வாக்களிக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஷஃபாத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் பெற்றிருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெள்ளத் தெளிவாக பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள். அருமையானவர்களே, அப்படி என்றால் இந்த மாதம் என்பது எவ்வளவு கண்ணியமானது, உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நமக்கான பாக்கியம் என்பதை மனித சமூகம் எப்பொழுது விளங்கும்? அவனது ரூஹு பிரிகிற சமயத்தில் தான் நாம் எவ்வளவு நேரங்களை வீணடித்து விட்டோம் என்று மனித சமூகம் கை செய்தப்படும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக அல்லாஹுவை தொழுது வணங்கி கொண்ட எல்லா நிலையிலும் அல்லாஹுவை தொழுது கொண்டே இருப்பார்கள் எல்லாம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹுவிடத்திலே மலக்குமார்கள் எல்லாம் அவர்களை பற்றி உயர்வாக பேசுவார்கள். இப்படி தொழுது கொண்டிருக்கிறார்களே, ரூஹை வாங்கக்கூடிய இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே, யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆசையாக இருக்கிறது, இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நான் நண்பராக ஆக வேண்டும் என்று எனக்கு பிரியமாக இருக்கிறது என்று கேட்டு வாங்கிவிட்டு, அப்படியானால் நீங்கள் செல்லுங்கள் என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு வருவார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நண்பராக ஒரு சாதாரண மனிதரை போன்று வந்து பழகுவார்கள். பழகிய கொஞ்ச நாளிலேயே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்து கொள்வார்கள், உங்களை பார்த்தால் மனிதரை போன்று தெரியவில்லை, நீங்கள் மலக்கா என்று கேட்பாங்க. ஆம், நான் மலக்கு தான், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்று பதில் சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க என்னட்ட ரூஹ் வாங்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கீங்களா? என்ன விஷயத்துக்காக வேண்டி வந்திருக்கீங்க? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தருவார்கள், உங்களை ரூஹ் வாங்குவதற்காக வேண்டி வரவில்லை, உங்களோடு நான் நண்பராக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தேன் என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற சமயத்திலே சில நாட்கள் அவர்களோடு நண்பராக இருப்பார்கள். இப்போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மெதுவா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஆசையாக இருக்கு, அந்த ஆசையை நீங்கள் தான் நிறைவேற்றி தர முடியும் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆசைன்னா என்ன ஆசைன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா நிறைவேற்றி தர்றேன் அப்படின்னு கேட்கும்போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தருவார்கள், நீங்கள் தான் ஒவ்வொரு மனிதருக்கும் ரூஹை கைப்பற்றுகிறீர்கள். எனவே ரூஹு கைப்பற்றுகிற சமயத்திலே ஒவ்வொரு மனிதரும் எவ்வளவு சிரமப்படுவார், அதனுடைய வேதனை என்ன என்பதை என்னால் உணர முடியவில்லை. காரணம், ஒவ்வொரு மனிதரும் வஃபாத்தாக ஆகிறார்கள். அவர்களுக்கு அந்த சக்கராத்தினுடைய வேதனை எப்படி இருந்தது என்று அவர்கள் மறுபடியும் வந்து சொல்வதில்லை. எனவே என்னால் உணர முடியவில்லை என்பதாக சொன்னாங்க. அப்படித்தானே? யார் வஃபாத்தாக ஆனாலும் அந்த சக்கராத்துடைய சமயத்தில் அவர்களுக்கு உண்டான வேதனை என்ன என்று அவர்கள் சொல்லி முடிப்பதில்லை. கண்டிப்பாக நான் செய்கிறேன் என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உடனே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரூஹ என்னிடத்தில் இருந்து வாங்க வேண்டும், வாங்கிட்டு ரெண்டாவது என்கிட்ட கொடுத்துடணும். சரி, உடனே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து ரூஹை கைப்பற்றுகிறார்கள். திருப்பி கொடுத்ததற்கு பிறகு சக்கராத்தினுடைய வேதனை எப்படி இருந்தது என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்பாங்க. அல்லாஹு அக்பர்! ஒரு ஆட்டை, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை, அதனுடைய தோலை அப்படியே உரித்து எடுத்தால் அது எவ்வளவு வேதனையாக இருக்குமோ, அதை விட 200 மடங்கு எனக்கு வேதனையாக இருந்தது என்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற சமயத்திலே, இந்த மனித சமூகத்திலேயே மிக மிக இலகுவாக உங்களுக்கு நான் கைப்பற்றிருக்கிறேன் என்று சொல்லி தருவாங்க. அல்லாஹு அக்பர்! சக்கராத்தினுடைய நிலை எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு சக்கராத்தினுடைய நிலையை அல்லாஹ் லேசாக்கி தர வேண்டும். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசுவார்கள், சொர்க்கம் நரகம் எல்லாவற்றையும் நான் பார்க்க வேண்டும் என்று அடுத்த ஆசையாக சொல்லுவாங்க. உடனே அல்லாஹ்விடத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்குறாங்களே, என்ன செய்யறது? தாராளமாக நீங்கள் காட்டுங்கள், ஆனால் மின்கும் இல்லா வாரிதுஹா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே. சொர்க்கத்தை பார்க்க வேண்டும் என்றால் நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அப்படியானால் முதலில் நீங்கள் நரகத்தை அவர்களுக்கு காட்டுங்கள். நரகத்தை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க, சொர்க்கத்தை காட்டுங்க. உடனே சொர்க்கத்தை காட்டுகிற சமயத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ள சென்று சொர்க்கத்தை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு வெளியில வாங்கன்னு சொல்றாங்க. வெளியில வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
யா அல்லாஹ் இப்படி வரமாட்டேன்னு சொல்றாங்களே. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு அருமையான ஒரு காரணம் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதரும் ஒஃபாத்தானதற்கு பிறகுதான் சொர்க்கத்தில் வர முடியும். நான் ஒரு தடவை ஒஃபாத்தாகிவிட்டேன். அதே போன்று வைமின்கும் இல்லா வாரிதுஹா, எல்லா மனிதர்களும் நரகத்தை கடந்ததற்கு பிறகுதான் சொர்க்கத்தில் வர முடியும். அதன் அடிப்படையிலே நான் நரகத்தையும் கடந்து வந்து விட்டேன். எனவே சுவனத்தை விட்டும் நான் வெளியேற மாட்டேன் என்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி வருவார்கள். உடனே அல்லாஹ் சொல்லி விடுவான், அப்படியானால் அதுவே அல்லாஹ்னுடைய தீர்ப்பாக இருக்கட்டும், அவர்கள் சுவனத்திலேயே விட்டுவிடுங்கள் என்று. இன்று வரையிலும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, எதற்கு இதை சொல்லி வருகிறேன் என்று சொன்னால், அவர்களுக்கு கிடைத்த அந்த புனிதமான பாக்கியத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இது போன்ற கண்ணியமான உயர்வான சிறந்த மாதங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வெகுமதியாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த நாட்களையும் நேரங்களையும் நாம் சிறந்த நிலையில் கழித்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நாம் வெற்றியாளராக ஆகுவோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தொருள் புரிவானாக. இந்த மாதத்தை முழுமையாக பயன்படுத்தியவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து அதில் லைலத்துல் கதருடைய இரவையும் முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் நோய் நொடிகளற்ற வாழ்வையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. நமது வாழ்நாளில் எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.